திங்கட்கிழமை நள்ளிரவு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ரஜினி எப்படி இருக்கிறார், அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவமனையில் இருந்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்லும்போது, சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ரஜினிக்கு கடந்த 10 நாட்களுக்கு மேலாக சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. அடிவயிறு சற்று வீக்கம் ஏற்பட்டு வலியும் இருந்து வந்த நிலையில்தான் மருத்துவர்களின் பரிந்துரைப்படி மருந்துகளையும் சில மருத்துவ பரிசோதனையும் எடுத்துக் கொண்டுள்ளார். மருத்துவ பரிசோதனை முடிவுகள் வந்த நிலையில் நேற்று இரவு ரஜினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதால் அதில் ஏதேனும் பிரச்சனை இருக்குமா என்ற கோணத்தில் தான் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. சிறுநீரகத்திற்கு செல்லும் நரம்பில் சதை வளர்ந்து இருப்பதால் அதுதான் வீக்கம் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இதய சிகிச்சை நிபுணர்கள், நரம்பியல் துறை நிபுணர்கள், சிறுநீரக சிகிச்சை மருத்துவர்கள் என பல துறை மருத்துவர்கள் இணைந்து ரஜினிக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. திட்டமிட்டபடி அக்டோபர் 1ஆம் தேதி அதிகாலை ரஜினிக்கு சிகிச்சை தொடங்கியது. சதை வளர்ந்திருக்கும் அந்த நரம்பு பகுதியில் சிகிச்சை செய்து அங்கு ஸ்டென்ட் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ரஜினியின் தொடை பகுதியில் இருந்து நரம்பு வழியாக ஸ்டென்ட் உள் செலுத்தப்பட்டு காலை 5 மணிக்கு தொடங்கிய அறுவை சிகிச்சை 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்டென்ட் என்பது பொதுவாக இரத்த நாளங்களுக்குள் அடைப்பு ஏற்படும் போது கை அல்லது தொடையில் நரம்பு வழியாக அவ்விடத்தை சரி செய்து ஸ்டென்ட் பொருத்தி இரத்த குழாயின் பாதையை சீராக்க பயன்படுகிறது. பொதுவாகவே இரத்த நாளங்கள் அல்லது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்டென்ட் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஸ்டென்ட் என்றாலே இதயம் தொடர்பான பிரச்சனை என்று தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் ஸ்டென்ட் என்பது இதயத்திற்குத்தான் பரவலாக பொருத்தப்பட்டு வந்துள்ளதால் தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளது. ரஜினிக்கு சிறுநீரகத்திற்கு செல்லும் இரத்த நாளத்தில் ஸ்டென்ட் பொருத்தப்பட்டிருக்கும் நிலையில் அவர் ஒரு சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். பிறகு அவர் வழக்கம் போல தனது பணிகளை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத்தான் அவரது ரசிகர்களும் விரும்புகிறார்கள். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று லட்ச ரசிகர்கள் பிரார்த்தனை செய்தும் வருகிறார்கள். ரஜினி நடித்திருக்கும் வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இது அவரது 170வது படமாகும். அடுத்து 171வது படமாக கூலி உருவாக்கி வருகிறது. அண்மையில் கூட ரஜினி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூலி படப்பிடிப்பில் பங்கேற்றுவிட்டு கடந்த வாரம்தான் சென்னை திரும்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரஜினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி ஊடகங்கள் வாயிலாக ரசிகர்களுக்கு தெரியவந்த நிலையில் ரஜினி விரைவாக உடல்நலம் அடைய வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ரஜினி உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் செவ்வாய் அன்று மாலை மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.